சங்கீதம் 144 சங்கீதம் 1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தாவீது சொல்வாரு, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவனாகிய கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம படுற கஷ்டம், பாடு, சோர்வுகள், வேதனையான காரியங்கள் இதெல்லாம் நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது அத தாவீது எப்படி கன்வெர்ட் பண்றாரு அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தர் என்ன ட்ரெயின் பண்றாரு, ஏதோ ஒரு காரியத்தை நான் இதுல கத்துக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு, ஏதோ ஒரு காரியத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல அவர் சொல்ற வார்த்தை, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா உங்களை ஜெபத்துல உருவாக்குறதுக்கு, நீங்க ஜெபம் பண்றதுக்கு, ஸ்பிரிச்சுவல்ல வளர்றதுக்கு அவர் ஹேண்டில் பண்ற ஒரு காரியம், உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். அதாவது எப்பவுமே சுமூகமான சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும்னா, எப்பவுமே ஒரு பெரிய சந்தோஷமே நம்மளுக்கு இருக்கும்னா, நம்ம ஆவியில வளர மாட்டோம், நம்ம ஆவியில உயர மாட்டோம், நம்முடைய ஜெப நேரங்கள் இன்க்ரீஸ் ஆகாது. அதனால ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணுவார். நல்ல கவனிங்க, அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்னா, இப்ப நீங்க கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவுல வளரணும், கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளணும், அல்லது கர்த்தரோட நெருங்கி பழகணும்னு அவர் விரும்புறாரு. அப்படின்னா எல்லாரையும் கர்த்தர் அப்படி நடத்துறவர் கிடையாது. அவர் சில பேர் மேல அன்பு வச்சிருப்பார், சில பேர் மேல அவருடைய இரக்கம் இருக்கும், சில பேர் மேல அவருடைய அளவற்ற பிரியம் இருக்கும். அவர்களை தான் கர்த்தர் என்ன செய்வாராம், அவர் படிப்பிக்கிற ஒரு தேவன். தாவீது சொல்லுவார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற. அவருக்கு தாவீதுக்கு லேர்ன் பண்ற ஒரு கிருபை இருந்துச்சு. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை இந்த அளவுக்கு கர்த்தர் வளர்க்கறதுக்கு காரணம் உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கார். நீங்க இந்த அளவுக்கு உயர்ந்ததற்கு காரணம் கர்த்தர் உங்க சூழ்நிலைகளை பயன்படுத்தியிருக்கார். அந்த சூழ்நிலையில நீங்க வளரலைன்னா, அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரலைன்னா, அந்த கண்ணீரின் பாதை உங்களுக்கு இல்லைன்னா, அந்த கஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கலைன்னா, இந்த அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்திருக்காது, இந்த அளவு ஒரு பரிசுத்தமும் இருந்திருக்காது, இந்த அளவு ஆண்டவர் மேல ஒரு அன்பு இருந்திருக்காது. அப்ப ஆண்டவர் நம்மளை ஹேண்டில் பண்ற ஒரு விதம் நீங்க நல்லா கவனிங்க. ஏன் பாடு பிரதர், ஏன் பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வெறுமை, ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த இழப்பு, இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்டுட்டே நம்ம நிறைய பாதைகள்ல கடந்து வந்திருப்போம். ஆனா அந்த பாதைகள்ல உங்களை அறியாமே கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை மோல் பண்ணுவார், உங்களுக்கே தெரியாம உங்களை விசுவாசத்துல வளர்த்து விடுவார். உங்களையே அறியாம நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவலுடைய ஒரு லெவலுக்குள்ள நீங்க பிரவேசிச்சிருப்பீங்க. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியமா தாவீது சொல்லுவாரு, இப்படிப்பட்ட பாதை தான் எனக்கு நிறைய படிப்பினையை கொடுத்துச்சு, இப்படிப்பட்ட பாதை தான் நான் நிறைய கத்துக்கிற உதவி செஞ்சுச்சு. அது எப்படி சொல்லுவாருன்னா, 1 சாமுவேல் 17:4 நீங்க வாசிச்சு பார்த்தா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இப்ப கோலியாத் பெலிஸ்தருடைய வீரனா அந்த இடத்துல சொல்லிட்டே இருப்போம், உங்கள யாராவது ஒருத்தரை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, என் கூட நீங்க சண்டை போடுங்க, உங்கள யாராவது ஒருத்தரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என் கூட போராடுங்க, நீங்க அப்படி ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமை, அப்படி நான் உங்களை ஜெயிச்சிட்டேன்னா நீங்க எனக்கு அடிமை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்கும்போது நல்ல கவனிங்க, அந்த கோலியாத்தினுடைய உருவம் எப்படின்னா, 1 சாமுவேல் 17, 5, 6, 11 வாசிச்சு பார்த்தா அவன் வெண்கல சீராவை போட்டிருப்பானான், கவசத்தை தவிர்ச்சிருப்பானான், 5000 சேக்கல் நிலத்துல அவன் அவ்வளவு போட்டிருப்பானான், கால்ல கையில தோல்ல பயங்கரமான கேடகம் இருக்குமா. அப்ப என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பயங்கரமான ரூபம், அவனை பார்க்கறதுக்கே பயப்படுற மாதிரியான காரியங்கள் இருந்தது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கோலியாத்தை பார்க்கறதுக்கே பயந்துட்டு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இந்த தாவீது அந்த இடத்துக்கு வந்தபோது எல்லாரும் 1 சாமுவேல் 17:24 சொல்லும், இஸ்ரவேல் எல்லாரும், அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிச்சு பாக்குறீங்கன்னா, சமஸ்த இஸ்ரவேலினுடைய போர் சேவகர்கள்ல ஒருத்தன் கூட
அவனை பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க. இஸ்ரவேல் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அப்படின்னா அவனை ஃபேஸ் பண்றதுக்கு கூட ஒருத்தனுக்கும் தைரியம் இல்லை. இப்ப இந்த இடத்துக்கு தாவீது வரும்போது தாவீது சொல்றாரு, நான் அவன் கூட போய் சண்டை போடுறேன், நான் அவன் கூட போய் ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது தாவீதினுடைய உருவத்தை வச்சியும் கோலியாத்தினுடைய உருவத்தை வச்சும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சம்பந்தமே கிடையாது. தாவீதினுடைய உருவத்தை வச்சும் கோலியாத்தினுடைய பவரை வச்சும் பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது தாவீது. பட் அதனாலதான் சவுல் தாவீதை பார்த்து கேட்பாரு, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து நிற்க யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இப்ப நல்ல கவனிங்க, யாருமே தாவீத அப்செட் பண்ணல கோலியாத்து கூட சண்டை போடுறதுக்கு. பட் தாவீதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னா, தாவீது சவுலை பார்த்து சொல்லுவாரு 1 சாமுவேல் 17:34, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நல்லா கவனிங்க இந்த வேர்டை. தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன், நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. தாவீது வந்து அந்த குடும்பத்துல ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆள். எப்படின்னா, தாவீது வசத்துல ஒரு 10 ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா கூட தாவீது எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்து அந்த ஒரு ஆட்டை மறுபடியும் கவுண்டிங்க்கு கொண்டு வரணும். இதுதான் தாவீதின் மேல இருந்த ஒரு ப்ரெஷர். அவங்களுடைய சகோதரர்களோ யாருமே தாவீதை அப்செட் பண்ண மாட்டாங்க, எந்த ரீசனும் கேட்க மாட்டாங்க, எந்த ரீசனையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆடு காணாம போச்சுன்னா கூட அந்த ஆடை அந்த தாவீது மறுபடியும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்தால் ஒழிய தாவீதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தான் தாவீது ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்தாரு. இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தாவீது இந்த யுத்த காலத்துக்கு வரும்போது அவங்க அண்ணன் கேட்பான், அந்த ஆடுகள் எல்லாம் நீ என்ன பண்ண அப்படின்னா, இவனை ஒரு விதமான கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க. அந்த ஆட்டினுடைய ப்ரெஷரை கொடுத்து, அது ஆடு காணாம போச்சுன்னா நான் உன்னை பண்ணுவேன், உனக்கு சாப்பாடு கிடையாது, நீ வீட்டுக்கு வரக்கூடாது, இது நீ கொண்டு வர்ற வரைக்கும் நீ என்னை பார்க்க கூடாது, இப்படிப்பட்ட ப்ரெஷர்லயே தாவீதை வச்சிருந்தாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில தாவீது சொல்லுவாரு, அந்த ஆடு ஒரு விசை சிங்கம் பிடிச்சிருச்சு போயிடுச்சு, ஒரு விசை கரடி வந்து மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சு கொண்டு போச்சு, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். நல்ல கவனிங்க, இப்ப நான் உங்களுக்கு ஒரு டைமிங் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை பிடிச்சதுன்னு தாவீது சொன்னார்னா, சிங்கம் ஆட்டை எப்படி பிடிக்கும் அப்படின்னா வாயில அது கேட்ச் பண்ணும். நல்ல கவனிங்க, சிங்கத்துக்கு கை கிடையாது, வாயில கேட்ச் பண்ணி சிங்கத்தினுடைய வேகம் எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த வேகத்தை அத பீட் பண்ற அளவுக்கு தாவீது ஒர்க் பண்ணணும். அதாவது அந்த பிடிச்ச ஆட்டை சிங்கம் சாப்பிடுறதுக்குள்ள நல்ல கவனிங்க, வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு சிங்கம் ஒரு இறைய பிடிச்சிருச்சுன்னா அதனுடைய வாய்க்கு அதை தப்புவிக்க முடியாதுன்னு பைபிளே சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் தான் சிங்கம். இந்த சிங்கம் அந்த ஆடை கேட்ச் பண்ணிட்டு போகிற ஸ்பீடுக்கும் தாவீது அதே ஸ்பீடுல ஒர்க் பண்ணணும். நல்ல கவனிங்க, இந்த இடத்துலதான் தாவீது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்படின்னா அந்த சிங்கத்தினுடைய வேகத்துக்கு, அதாவது அது ஓங்கி கடிச்சிருந்தா கூட அந்த ஆடு செத்து போயிருக்கும். பட் ஆனா தாவீது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது என்ன சொல்லுவாருன்னா, 1 சாமுவேல் 17:35, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன், அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இப்ப கொசுவையோ பல்லுவையோ நம்ம எல்லாம் சாதாரணமா வீட்டுல ஒரு செவுத்துல ஒரு பல்லி இருந்தாலே பயப்படுவோம், அல்லது ஒரு கரப்பாம்பூச்சி கிராஸ் பண்ணி போனாலே பயப்படுவோம். பல எக்ஸ்பீரியன்ஸ் பயத்துல நம்மளுக்கு இருக்கும். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, நம்ம பயப்படுறதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நம்ம. அப்ப ஒரு மனுஷனா ஒரு பையனா ஒரு சிங்கத்தை கூட ஃபைட் பண்ற அளவுக்கு இந்த தாவீதுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு. இப்ப அதனுடைய ஸ்பீடுல அந்த ஆடு கொல்லாத அளவுக்கு தாவீது வேகம் எடுத்து அதை அந்த ஆட்டினுடைய வாய்க்கு தப்பு வச்சு அதை மறுபடியுமா கொண்டு வந்துட்டேன்னு சவுல்ட்ட அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இன்னொன்னு,
கரடி ஒரு விச பிடிச்சிட்டு போகும்போது கரடி கூட நம்ம எல்லாம் கரடிய பார்த்தாலே பயப்படுவோம். அப்ப அந்த வனாந்தரத்துல தாவீது அந்த கரடிய ஃபேஸ் பண்ணி அந்த ஆட்டை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தன்னு சவுல்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் தாவீத உச்சத்துக்கு கொண்டு போச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது அறியப்படும்படியா கோலியாத்தை ஜெயிக்க வச்சது. இப்ப நான் எப்படிப்பட்ட இருதயம் தாவீதுக்கு இருந்திருக்கும்னா அதை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. 17:37 தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது இப்ப நல்ல இந்த வேர்டை கவனிங்க. இப்ப தாவீது சொல்ற ஒரு வார்த்தை, எனக்கு உயிர் போயிருக்கணும்னா அந்த சிங்கத்துட்டே போயிருக்கணும், என் உயிர் போயிருக்கணும்னா அந்த கரடிட்டே போயிருக்கணும். பட் ஆனா என் உயிரை கர்த்தர் அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா நான் என்னுடைய பலன் இல்லாத நாட்கள்லயோ என்னுடைய பலன் இல்லாத காலத்திலயோ தாவீது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்ததுனால ஒரு நல்ல ஃபுட்டு கூட தாவீதுக்கு இருக்காது. வனாந்தரத்துல அலைந்து கொண்டிருந்த தாவீது இப்ப சிங்கமும் கரடியும் ஏதோ ஒரு கிரவுண்ட்ல மேக மூட்டத்துல அப்படியெல்லாம் வராதுங்க. ஒரு வெயில் இருக்கிற நேரத்துல ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை கிளைமேட் இருக்கிற நேரத்துல அது வந்திருக்கணும். அந்த கிளைமேட் இருக்கிற நேரத்துல தாவீது ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் உயிரை பாதுகாத்த ஒரு தேவன் இருக்கிறாரு, என் உயிரை ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறாரு, என்னை கைக்கு தப்பு வச்சிருக்கிறாரு. இப்ப நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், நீங்க எப்பவோ மரிச்சு போயிருக்கணும், எப்பவோ அந்த வியாதி உங்களை கொண்டு போயிருக்கணும், எப்பவோ அந்த சூழ்நிலையில நீங்க மரணத்தை ருசி பார்த்திருக்கணும், எப்பவோ நீங்க இல்லாம போயிருக்கணும். ஆனா ஆண்டவர் உங்களை அதிலெல்லாம் தாண்டி 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 இந்த கூகுள் மீட்டிங்ல உங்களோட இந்த நேரத்துல பேசிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை கத்த சொல்றாரு. உனக்கு அந்த சூழ்நிலை கடினமா தெரியலாம், உனக்கு அந்த சூழ்நிலை மரண பள்ளத்தாக்கா தெரியலாம், நீ அந்த பயங்கரமான பாதையில கடந்து போனவளா இருக்கலாம். பட் ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன்னை ஃபெய்த்ல நிற்க பண்ணுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னும் ஆண்டவரோட உங்களை கனெக்ட் பண்ணது. அந்த எக்ஸ்பீரியன்ஸாலதான் விசுவாசத்துல நீங்க இருக்கிறீங்க. எத்தனை பேர் உள்ளத்துல உணர முடியும், பிரதர் நான் அந்த இடத்துல நான் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம், அந்த வியாதியில நான் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம், அந்த யுத்தத்துல நான் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம். ஆனா கர்த்தர் என்னை அதுலலாம் விட்டு கொடுக்கல அப்படின்னா இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, அதுலயே கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்கலன்னா இன்னும் எந்த காரியத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப நீங்க கடந்து போகிற பாதையிலயும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப கடந்து போகிற பாதையிலயும் இழப்பு உங்களுக்கு வராது. இப்ப நீங்க கடந்து போகிற பாதையிலயும் கர்த்தர் உங்களை இழக்க விட மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க நினைப்பீங்க அது கடினமான பாதை பிரதர், நான் கடந்து வந்தது மோசமான பாதை, என்ன கடந்து வந்தது மகா பயங்கரமான மரண பள்ளத்தாக்கு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், அதுதான் உன் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் உன் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் இன்னைக்கு உன் பிள்ளைகளுக்காக உங்களால ஜெபிக்க முடியுது, அதனாலதான் உங்க குடும்பத்துக்காக உங்களுக்கு திறப்புல நிக்க முடியுது, அதனாலதான் சில யுத்தங்களை உங்களால பீட் பண்ண முடியுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்களால பிசாசை நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பிசாசை நீங்க பீட் பண்ணிருக்க முடியாது. ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு சொல்றாரு, அதெல்லாம் நீ சோதனைன்னு நினைக்கிற, அதெல்லாம் ஒருவேளை நான் செஞ்ச தப்புனால வந்திருக்குன்னு நினைக்கிற, ஒருவேளை அதெல்லாம் எனக்கு பயங்கரமான கடினமான பாதைகள் நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல, அவருக்கு அது தெரியும். ஆனா அதற்கு மத்தியில உங்க கைகளை பழப்பிக்கணும், உங்க விரல்களை பழப்பிக்கணும். சில காரியத்துக்கு நீங்க ட்ரெயின் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு எதிராக வர்ற மனுஷங்களுடைய சக்திகள் அதிகம், உங்களுக்கு எதிராக வர்ற சூழ்நிலைகளுடைய பவர் அதிகம். அதை நீ ஃபேஸ் பண்ணும்போது அதுல நீ மயங்கிடக்கூடாது, அதுல நீ விழுந்துடக்கூடாது, அதை கண்டு பயந்துடக்கூடாது. அதை தாண்டுகிற ஒரு கிருபை, அதை பீட் பண்ணுகிற ஒரு கிருபைய எப்படி கர்த்தர் தருவாரு தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ்ல தருவாரு. தாவீதுக்கு உள்ளத்துல ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு, என் உயிர் அந்த சிங்கத்திட்ட போயிருக்கணும், என் உயிர் அந்த கரடிட்டே போயிருக்கணும். அப்படியெல்லாம் இல்லாம என் உயிரை காப்பாத்தின தேவன், என் உயிரை மீட்டு கொண்ட என் தேவன், அந்த கடினமான போராட்டத்துல என்னை தப்பு வச்ச ஒரு தேவன் இந்த கோலியாத்து கைக்கும் தப்பு வைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற காரியங்கள் உங்களுக்கு பயங்கரமா தரலாம், பட் ஆனா அதை பீட் பண்ற கிருபை உங்களுக்குள்ள இருக்குது. இப்ப நீங்க கடந்து போகிற பாதைகள் உங்களுக்கு டஃப்பா தெரியலாம்,
பட் ஆவியானவர் சொல்றாரு, அதை கடந்து போற கிருபை நான் உனக்கு ஆல்ரெடி வச்சிருக்கிறேன். இப்ப நீ எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் உனக்கு பெருசா தெரியலாம், பட் ஆனா அதை ஒண்ணுமில்லாம செய்யறதுக்குரிய கிருபை உங்கள்ட்ட இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? உங்களை கர்த்தர் ட்ரெயின் பண்ணிருக்காரு. கர்த்தர் உங்களை அப்படி உருவாக்கி இருக்காரு. கர்த்தர் அப்படி உங்களை உருவாக்கி அவருடைய கரத்துல பயன்படுத்திட்டு இருக்க. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கத்துட்ட சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா, என்னை எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள்ல நீங்க நடத்தினதுனாலதான் நான் இப்ப இந்த ஃபேஸ் பண்ற சூழ்நிலையில ஈஸியா நான் பீட் பண்றேன். நீங்க உங்களுடைய போராட்டத்தினுடைய ஆரம்ப காலத்துல நினைச்சு பார்த்தா எத்தனையோ பயம், எத்தனையோ கலக்கம், எத்தனையோ விதமான இருளின் பாதைகளை நடந்திருப்பீங்க. பட் ஆனா அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப வரும்போது ரொம்ப பெருசா தெரியாது, ரொம்ப பாடா தெரியாது, ரொம்ப போராட்டமா தெரியாது. காரணம், இதை காட்டிலும் நான் ஜெயிச்சிட்டேன், இதை விட பயங்கரமான சூழ்நிலைகளை தாண்டிட்டேன், இதை விட அதிகமான போராட்டத்தை பீட் பண்ணிட்டேன். இப்ப இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு சொல்றாரு, உங்களை அந்த சிங்கத்தின் கைக்கு, உங்களை அந்த கரடியின் கைக்கு தப்புவித்தவர் உங்களுக்கு எதிரா இருக்கிற கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ஜீவன் உங்களுடைய அவருடைய பார்வையில உங்க ஜீவன் அருமையா இருக்குதுங்க. உங்க ஜீவன் அருமையா இருக்குது. நல்ல கவனிங்க. வாழ்க்கை யுத்தங்கள் நிறைந்தது, வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது, வாழ்க்கையில் பல உபத்திரவங்கள் நிறைந்தது. அதுவும் கிறிஸ்டியானிட்டி லைஃப் சொல்லவே வேண்டாம். ஆனா இந்த பாதைகளை நீங்க கடந்து போகும்போது, இந்த போராட்டங்களை நீங்க கடந்து போகும்போது, இந்த யுத்தங்களை நீங்க கடந்து போகும்போது, உங்களை எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காத ஒரு கர்த்தரை நீங்க ஆராதிக்கிறீங்க. எந்த விதத்திலையும் உங்களை விட்டு கொடுக்காத தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க. எந்த விதத்திலையும் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத ஒரு கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. காரணம், உங்களை உருவாக்கி உங்களை உருவாக்கி உங்களுடைய ஆத்மாவை உருவாக்கி உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிச்சு உங்க சரீரத்தை பலப்படுத்தி. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனையோ வேலைகள் நீங்க செய்யறதுனால இந்த ஏதாவது ஒரு வேலை எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெருசா தெரியாது. காரணம் என்னன்னா, அதுல நீங்க பழகி இருப்பீங்க. இந்த வேலையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களை நான் அப்படிதான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் உங்களை அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். நீ கடந்து போற பாதையை நினைச்சு ஒரு மாதிரி கலக்கமா யோசிக்கிற, நீ கடந்து போகிற பாதையை நினைச்சு ஒருவேளை இருளா யோசிக்கிற, ஒருவேளை கடந்து போகிற பாதையை நினைச்சு நீ பயப்படுற. ஆனா ஆண்டவர் உனக்கு சொல்றேன், அதெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். உன் கைகளை போருக்கு, உன் விரல்களை யுத்தத்திற்கு நான் பழப்பிக்கிறேன். நான் அதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் அதை உருவாக்கி வச்சிருக்கிறேன். இதை நீ ஜெயிச்சிடலாம், இதை நீ தாண்டிடலாம், இதை நீ பீட் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாவீதுக்கு கை கொடுத்துச்சு. எப்படி? அந்த கோலியாத்தை பார்த்து சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயப்படும் போது, ஏன் இராணுவத்துல பலப்பட்டவங்க பயப்படும் போது, ஏன் டெய்லி பிராக்டிஸ் பண்ணவங்களே பயப்படும் போது, அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால அவங்க கோலியாத்தை பார்த்து பயந்தாங்க. பட் தாவீதுக்கு அப்படி கிடையாது. கூட என் உயிர் என்னைக்கோ போயிருக்கணும், என் ஜீவன் என்னைக்கோ போயிருக்கணும், நான் என்னைக்கோ இல்லாம போயிருக்கணும். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு இராணுவத்துல என்னை வச்சிருக்கிறாருன்னா, இந்த யுத்த களத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இந்த இடத்துல என்னை வச்சிருக்கிறாருன்னா, இந்த கோலியாத்தையும் என் கைக்கு கர்த்தர் தப்புவிப்பார். நல்ல கவனிங்க. தாவீது எடுத்துட்டு போகும்போது அவருக்கு தெரிஞ்சதை அழகா கொண்டு போவாரு. 1 சாமுவேல் 14:40 இருக்கும். தன் தடியை கையில பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை எடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டைக்கு போனான். நல்ல கவனிங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் பயன்படுத்துறாரு. தாவீதுக்கு இல்லாதது அல்ல, தாவீதுக்கு தெரியும். தாவீதுடைய கிரியை கவன் எரியறதுல பெஸ்ட். அந்த கவனை தான் கர்த்தர் அந்த யுத்தத்துல பயன்படுத்தினாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு பேச தெரியல பிரதர், இந்த இடத்துல இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியல, இந்த மனுஷங்களை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல, இந்த சூழ்நிலையை எப்படி பீட் பண்ணணும்னு தெரியலன்னு நீங்க கலங்கி போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். அது உனக்குள்ள ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உனக்குள்ள ஆண்டவர் ஆல்ரெடி அந்த அனுபவத்தை வச்சிருக்காரு. ஆல்ரெடி அந்த காரியத்தை பீட் பண்றதுக்குரிய கிருபை உங்ககிட்ட இருக்குது. ஆண்டவர் இந்த வேலையில பலமா உங்களோடு கூட இடைபடுகிறார். நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அதுக்குரிய பவர் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இதை காட்டிலும் ஒரு காரியத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இதை காட்டிலும் இப்ப நீங்க கடந்து போகிற காரியத்தை விட, இருளை விட, போராட்டத்தை விட, யுத்தத்தை விட அதிகமா லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணதுனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இது ஒண்ணுமே இல்ல, இது ஒண்ணுமே இல்ல. ஏன் நீ பர்வதம் மாதிரி பாக்குற? இது ஒண்ணும் கிடையாது. முன்னாடி ஒண்ணும் கிடையாது. இது சிம்பிளா மாறும், இது சிம்பிளா மறையும். இதை நீ ஈஸியா ஜெயிப்ப.
இதை நீ ஈஸியா பீட் பண்ணுவ. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? இதுல உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளா கிடைக்கும். நீ மரணித்து போயிருவியோ, மரணம் தொற்றுமோ, இல்ல ஏதாவது ஒரு பாடுகளுக்கு உட்படுத்திடுவனோன்னு பயப்பட வேண்டியதில்ல. அப்படி நீங்க பாடுகளுக்கு உட்படுத்தி அப்படி உங்களுக்கு மரணம் வந்திருக்கணும்னா என்னைக்கோ வந்திருக்கணும். கர்த்தர் அதையெல்லாம் தாண்டி 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 அதெல்லாம் ஜெயிச்சு 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 அதெல்லாம் பீட் பண்ணி இந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கண்கள்ல உங்களுடைய ஜீவன் அருமையா இருக்கு. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக. இது ஒரு பெரிய பிரேயருங்க. இது ஒரு கிஃப்டான பிரேயரு. இத தாவீது சொல்லுவார், என் ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்கும்போது எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை விபத்துக்கள், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல மரிச்சு போறாங்க, எத்தனை மரணங்கள் ஈஸியா ஜனங்களை தொடுது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த வேல்யூபிள் பிரேயரை அவங்களுக்கு தெரியாது. இந்த வேல்யூவான ஒரு வசனம் அவங்களுக்கு தெரியாது. இந்த வேல்யூவான கடவுள் அவங்களுக்கு தெரியாது. இந்த வேல்யூவான வார்த்தைகள் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்களும் நானும் பாக்கியவான் பாக்கியவதிகள். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வம் உங்க பக்கத்துல நிக்கிறார். உங்களுடைய என்னுடைய வேண்டுதலை அங்கீகரித்து நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, என் ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக. என் பிள்ளைகளுடைய ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக. ஒருவேளை நீங்க என் பிள்ளைகளுக்கு எது ஆயிருமோ, என் பிள்ளைகளுக்கு இது வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தீங்க, நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைகளுடைய ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக. என் குடும்பத்தினருடைய ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருக்கட்டும். அந்த ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருக்கட்டும். அந்த ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருக்கட்டும். இந்த ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்தா கோலியாத்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் ஆண்டவர் சொல்லுவார், நீ தூசிய போல அதை ஜெயிக்கலாம். நீ தூசியை உதறிவிக்கிறது போல நீ அதை ஜெயிச்சிடலாம். நீ அதை ஈஸியா பீட் பண்ணிடலாம். அது உனக்கு பெருசா கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஜெயிச்சதை மறந்துட்ட. தாவீதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, எதையுமே மறக்க மாட்டாரு. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? சிங்கத்தை நான் ஜெயிச்சிட்டேன், கரடியை நான் ஜெயிச்சிட்டேன், கோலியாத்தை நான் ஜெயிச்சிருவேன். ஒரு அப்ளை பண்ற ஒரு கிருபை தாவீதுட்டு இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறது அதுதான். நீ அப்ளை பண்ண கத்துக்கோங்க. அந்த மரண பள்ளத்தாக்கல, அந்த ஹாஸ்பிட்டல்ல, அந்த வியாதியில, அந்த இருளின் பள்ளத்தாக்கல, அந்த போராட்டத்துல நீ வெளியவே வரமாட்டேன்னு நினைக்கிற பிசாசு உங்களுக்கு முத்திரை குடிச்சு வச்ச இடத்துல அதை உடைச்சு உங்களை வெளியே கொண்டு வந்து எத்தனை நன்மைகளை பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னா ஆண்டவர் இந்த வேலையில சில பேரோடு பேசுறாரு. ஏன் இதை கண்டு நீ பயப்படுற? ஏன் இதை கண்டு சோர்ந்து போற? ஏன் இந்த ப்ராப்ளத்தை நினைச்சு உன் உள்ள தடுமாறுது? நீ பீட் பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ இதுல நீ அப்ளை பண்ணு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ அதனாலதான் அந்த பாதைகளை நடத்தினார். புதுசா உங்களுக்கு ஏதாவது வந்திருந்ததுன்னா அவருக்கு தெரிஞ்சாது. உயிரே போகக்கூடிய நிலைமைகளே வந்த போது அந்த உயிரை காப்பாத்தி தூக்கி எடுத்திருப்பாருன்னா அதை விட உங்களுக்கு என்ன நன்மையை கத்த செய்யாம இருக்க போறார்? இந்த வேலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிற ஒரு தேவன், தேற்றுகிற தேவன். நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவர், ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர், ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆசிர்வதிக்கிறவர். நல்ல கவனிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் யோவான் தரிசனம் பார்க்கும்போது யோவான் அருமையா ஒரு காட்சியை பார்ப்பாரு. வெள்ளையங்கி தரித்து குருத்தோலைகளை பிடிச்சு நிற்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 7:13 மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளையங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அப்ப யோவான் சொல்லுவார், ஆண்டவனே அது உமக்கே தெரியும். அப்ப அந்த தூதன் யோவானை பார்த்து சொல்லுவாரு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அட்ரஸ் பண்றது யாரு தெரியுமா? நீங்களும் நானும் தான். நம்மளுக்கு வர்ற ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும் போது உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு தான் சொல்லிட்டு போனாரு. பட் ஆனா யோவான் அந்த வெள்ளையங்கி தரித்து குருத்தோலை பிடித்து நிக்கிற கூட்டத்தை யாருன்னு கேட்கும் போது அந்த மூப்பர்களில் ஒருவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். மிகுந்த உபத்திரவம். அந்த பாதையில தான் கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. பட் ஆனா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ கர்த்தர் இதுல ஆண்டவர் விட மாட்டார். எல்லாத்தையும் விட அந்த மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வர்ற நமக்கு ஆண்டவர் கொடுப்பாருங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து வெளித்தவர்கள். பைபிள் சொல்லுது, இவர்கள் பசியடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார்.
பைபிள் சொல்லும், தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நான் உங்களுக்கு சொல்றேன், பரலோகத்துக்கு போன பிறகு எந்த மனுஷனும் அழப்போறது இல்ல. பரலோகத்துல இருக்கிற எந்த ஆத்துமாக்களும் அழப்போறது இல்ல. ஆனா ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுவாரு. இவர்களுடைய கண்ணீரை பூமியிலையும் துடைப்பார், அங்கேயும் இவங்களை கண்ணீர் சிந்த விட மாட்டார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தேவன், கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், உங்களுடைய கண்ணீரை மாற்றுகிற ஒரு தேவன். உங்களுடைய கண்ணீரின் பாதையை கர்த்தர் அப்படியே டோட்டலா திருப்பி போடுவார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே,